குத்தி கொண்டிருக்கான். என்ன போற பிள்ளை இதே மாதிரி எங்க வீட்டுல மட்டும் நடக்கும், எத்தனை வீட்டுல நடக்கும். ஏன்னா எவ்வளவு தைரியமா அவன் குத்திட்டு உள்ள போய் அசால்ட்டா உட்கார்ந்து இருக்கான். ஏன்னா நீங்க அசால்ட்டா வாங்கிங்க, காசு வாங்கிக்கிறீங்க. என்ன என்ன முறையில ஆனா ஸ்கூலு கூட இதுல வந்து தலைவனுங்க பாருங்க. இது நாங்க என்ன இதை என்ன இதுலதான் நாங்க எடுக்கிறது சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கா? சரி நாங்க மட்டும் தான் பொம்பளை பிள்ளை எடுத்துக்கலாம், யாரு வீட்டையும் பொம்பளை பிள்ளை நான் கிடையாதா? இது முதல் முறை நடந்தது கிடையாது, இது 2வது முறை. இதுக்கு முன்னாடி ரைவல் பேர் நடந்துச்சு. இதே மாணவிதான், இதே ஸ்கூல் படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற இதே மாணவிதான். இது 2வது முறை. இந்த அரசு இது வரைக்கும் எந்த ஒரு இதுக்கு முன்னாடி வந்து இரு சமுதாயத்துக்கு சண்டை வந்துச்சு, அதே மாட்டுக்க எந்த தீர்ப்புமே ஒண்ணுமே சரியா வழங்கவே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையே இன்னும் வரைக்கும் வெளிலதான் தர்றாங்க. இந்த பிரச்சனைக்கு உடனடியா தீர்வு கிடைக்கணும். அப்படி தீர்வு கிடைக்கலன்னா இதோட இல்ல, இது மட்டும் கிடையாது, இதை விட பெரிய முற்றுகை போராட்டம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கேஸ் நடந்து ஒரு பிரச்சனை என்னாச்சு, அப்படியே எந்த இதுவுமே இல்லாம போயிருச்சு. வடகாட்டுலயும் அதே மாதிரி நடந்துச்சு, வடகாடு ஏலகாடு நடந்துச்சு. இது வரைக்கும் எங்க சமுதாயம் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே கிடையாது. எதனால எங்க சமுதாயத்தை அமுக்க பாக்குறீங்களா? இதான் காரணம். இதோட இது எவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும். முறையா விசாரிக்க கிடையாது. இப்ப அவரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க காசு கொடுங்க, காசு கொடுத்ததுக்கு அப்புறம் எது வேணாலும் பண்ணலாம், பாடியை வாங்கிட்டு போங்க. பாடியை வாங்கிட்டு போனா என்ன பண்ணுவீங்க? பாடியை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்க மாட்டீங்க. மிஞ்சி போனா ஒரு வருஷம் கேஸ் அவ்வளவு நடக்கும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இதையும் முற்றுகையிடுவோம், நடு ரோட்ல உட்காந்து முற்றுகை பண்ணுவோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.